அந்த காலம் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், கிருபைகள், உபகாரங்கள் எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நம்முடைய வாழ்க்கைக்கு செய்த எல்லா கிருபைகள் நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. எங்கு 2-3 பேர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் கூடினாலும் இருப்பேன்னு சொன்னார் அல்லவா, நமத்தில் பிரசன்னராக இருக்கிறார் என்பதை அந்த நிச்சயத்தோடு அவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்வரிசையிலிருந்து பின்வரிசை இருக்கிற ஒவ்வொரு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அற்புதமானவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, கடந்த அந்த 7 மாதம் காலம் முழுவதும் நீ செய்த நன்மைகள், கிருபைகள், இரக்கங்கள், உபகாரங்கள் எல்லாவற்றையும் நினைத்து தகப்பனே மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. செய்த நன்மைகள் ஏராளம், கிருபைகள் ஏராளம், தயவு ஏராளம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தீர், பராமரித்தீர், போஷித்தீர், உடுத்துவித்தீர். அற்புதமாக எங்களை தாங்கி நடத்தின எல்லா கிருபைகள் நினைத்து தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கை செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கையிட்டு செய்த வேலைகளில் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தின் காரியங்களுக்கு செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திற்கு செய்த எல்லா கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. கிருபையுள்ள தெய்வமே, மனமகிழ்ச்சியான அந்த மாலை வேளைக்காய் துதிக்கிறோம். கர்த்தாவே, மட்டுமா எங்கள் ஜீவனோட சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்தீர். காலையில் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு பலன் தந்தீர். இந்த ராத்திரி வேலை கூட உம்மை முழு மனதோடு ஆராதிப்பதற்கு, இந்த மீட்டுக்கொண்ட ஆத்மா கம்பீரித்து மகிழ்வதற்கு கர்த்தர் பலன் கிருபை தருவீராக. ஆராதிக்கிற சிறு பிள்ளைகள், இளம் வாழ்க்கைகள், வாலிபர்கள் எல்லாரும் கர்த்தர் தம்முடைய ஆவியினால் இடைகட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் அசைவாடுவீராக. நாங்கள் சிறுகவும் உம்முடைய நல்ல நாம் மாத்திரம் மையப்படுவதாக. ஒவ்வொரு நிமிடம் கர்த்தர் அசைவாடுவீராக. தூய ஆவியினுடைய வல்லமை, மகிமை, திரியேக தேவனுடைய பிரசன்னம் பலமாய் வெளிப்படுவதாக. தாழ்த்து ஒப்புவிக்கிறோம். நீர் மையப்படுவீராக. மீட்பராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு கண்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை கடந்த 7 மாத காலமும் பாதுகாத்திருக்கிறார். அந்த கர்த்தரை உயர்த்தி சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோமாக. கர்த்தருடைய கிருபை நம்மில் பெருகுவதாக. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பை நன்றி பலி என் ஜீவ நாட்களெல்லாம் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை நம்மில் பெருகுவதாக. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும்
உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. தொடர்ந்து பாடுவோமாக. ஒரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாலெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து ஆறுதல் ஆறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. கையில உயர்த்தி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. உமக்காக வாழ உம் நாமம் சொல்ல தெரிந்து எடுத்தீரையா. உமக்காக வாழ உம் நாமம் சொல்ல தெரிந்து எடுத்தீரையா. உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையா. உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா. எத்தனையோ வெளிப்பாடுகள் குடும்ப ஜெபத்துல தனி ஜெபத்துல வேத வாசிக்கும் போதெல்லாம் வேத அதிசயங்களை காண கண்களை திறந்தீரப்பா. வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. கையில் அசைத்து நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி
நன்றி ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம், கிருபைகள் ஏராளம். கர்த்தருடைய நல்ல நாம் மையப்படுவதாக கர்த்தரை உயர்த்தி சில பாடலை பாட்டு தேவனுடைய நாமத்தை நாம் மையப்படுத்துமாக. ஒரு குறைவில்லாமல் காத்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாய் நடத்தீரே, 1000 ஸ்தோத்திரம் பாடலை பாடி தேவனுடைய திருநாமத்தை மையப்படுத்துவோமாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம். செய்யாத சில காரியங்களுக்காக சோர்ந்து போகாதபடி செய்த நன்மைகள் எல்லாம் ஏராளம், உபகாரங்கள் ஏராளம். செய்தித்தாள் நியூஸ் பார்க்குற ஹேபிட் யாருக்கு இருக்குதா? நியூஸ் பேப்பர் இல்லைன்னா யூடியூப்பில் செய்திகள் கேட்குற பழக்கம் யார் இருக்கா? நல்லா கேட்குதுங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவேன், இல்லைன்னா யூடியூப்பில் இல்லை டிவியில் செய்தி பார்ப்பேன். யாருமே இல்லையா? நல்லா தான் வைத்துங்க. வேற எதுவும் கேட்டேன். சரி, ஓகே. பார்த்தவங்களுக்கு தெரியும், கடந்த சில வாரங்களாக நார்த் இந்தியாவில் அஸ்ஸாமில் அநேக எல்லைகளில் பெருமழை பெய்து லட்சக்கணக்கான ஜனங்கள் வீடு வாசல்களை இழந்து, அதாவது 1 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள், சில இதில் 3 லட்சம் சொல்கிறாங்க, சில இதில் 1 லட்சம் சொல்கிறாங்க. அந்த ஜனங்கள் வீடு வாசல் இழந்து கேம்பில் அங்காங்கே தங்க வைத்திருக்கிறார்கள். நம்ம நினைக்கிற மாதிரி 1 லட்சம் ஜனங்கள் ஈஸி கிடையாது. காரைக்குள் இருக்குது 1.5 லட்சம் பேர் தான். இந்த 1.5 லட்சம் பேர் இருக்க இடம் இல்லாமல் அடுத்த நேரம் மாற்றுவதற்கு வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஆனால் கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட இயற்கை சேதங்கள் இதுக்கெல்லாம் விலக்கி நம்மை காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக நாம் சுகத்தோடு இருக்கிற நாம் அப்படிப்பட்ட ஜனங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, போன ஜூனில் நினைக்கிறேன், துபாய் போன்ற கண்ட்ரியில் ஃபயர், ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஃபயர் ஆயிடுச்சு. அதாவது உள்ள இந்த சர்க்யூட் இது ப்ராப்ளம் ஆகி அதில் அநேக இந்தியாவை சார்ந்த அநேகர் மரித்து போனார்கள். அதுலேயும் கேரளாவை சார்ந்த ஒரு 22-25 பேர்கிட்ட மரித்து போனார்கள் என்று செய்திகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க. போன வாரத்தில் ஃபியூனரல் சர்வீஸ் நிறையா யூடியூப்பில் வந்துட்டு இருந்துச்சு. அதில் பார்க்கும்போது அநேக அங்கே மரித்தது எல்லாமே யாருன்னா, கேரளாவில் உள்ள சில பாரம்பரிய திருச்சபை உள்ள ஆர்சி, சிஎஸ்ஐ, லுத்திரன் இப்படி போன்ற சில பாரம்பரிய ஜனங்கள் குடும்பமாக, கணவன் மனைவி 2 சின்ன சின்ன பிள்ளைகள், இப்படி பல குடும்பமாக அவங்க மரித்து அவங்க அந்த தேசத்தில் வைத்து, நம்முடைய ஒரு துக்க வீட்டுனா ஒரு ஆளை பார்க்க நம்ம அவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் அந்த உறவுகள் ஒரே டயத்தில் 4 குழியை வெட்டி 4 பாக்ஸை வச்சு இப்படி அதை பார்க்கும்போது எவ்வளோ வேதனையான காரியங்கள். ஆனால் கர்த்தர் நம்மை ஜீவனோடு சுகத்தோடு பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரங்களில் செய்யாத தாமதமான ஜெபங்களுக்கு நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார், அதுவே பெரியது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் ரோமர் பவுல் சொல்லும்போது, சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அந்த கல்வாரிக்குள்ள பாதுகாப்பு, சுகம், ஆசீர்வாதம் எல்லாம் வைத்திருக்கிறார் தேவன். அதே காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் ஒரு முகாந்திரம் உண்டு. அதை உணர்ந்து கர்த்தருக்காய் வாழக்கூடிய கிருபைகளை தருவாராக. கர்த்தாவே, எனக்கு தாமதமான ஜபங்களுக்கு சோர்ந்து போகாதபடி கொடுத்த ஜீவனுக்காக ஃபஸ்ட் என்ன செய்யுங்க, மனதார நன்றி சொல்லி பாடும். கர்த்தருடைய கிருபை நம்மேல் பெருகுவதாக. அந்த லைட் ஒரு பாயிண்ட் குடி, என் மைக்கில் ஒரு பாயிண்ட். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே, என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே, மகிமையால் மூடி
காத்து வந்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே, என் விளக்கை ஏற்றினீரே, அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே, எதிரியின் கண்கள் முன்பாக எங்கள் தலையை நிமிர செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. உள்ளங்கையிலே உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே, உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே, எதிரியின் கண்கள் முன்பாக எங்கள் தலையை நிமிர செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே
ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீர். ஒவ்வொரு போக்குவரவுகளில் என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே, உணர்ந்து பாடுமாக. மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. கையில் உயர்த்தி உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்தீரே, உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீர். நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. அல்லேலூயா. கர்த்தர் மட்டும் நடத்தின கர்த்தர் இனி நடத்த அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து தொடர்ந்து நாம் கர்த்தரை மேம்படுத்துமா. அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதின நிருபம், தெரிந்த ஒரு வேத பகுதி, 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்க இருக்கிறேன். பிலிப்பியர் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமேன் சொல்லுமாக. ஆமேன். என் கையில் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டு அதிலிருந்து டைரெக்டாக மொழிபெயர்த்திருக்காங்க. அதில் வாசிக்கிறேன். ஒன்றிலும் மன உளைச்சலாயிராமல் அப்படின்னு நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரியுது. மன உளைச்சல்னா நமக்கு நல்லாவே தெரியும். கவலைன்னா பொதுவான கவலை சொல்லுவோம். மன உளைச்சல் வெளியே தெரியாது, உள்ள என்ன செய்யும். அதில் போட்டு ஒன்றிலும் மன உளைச்சலாயிராமல் எல்லாவற்றிலும் ஒன்றிலும் மன உளைச்சலாயிராமல் எல்லாவற்றிலும் நன்றி செலுத்தலோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் உங்கள் வேண்டுதல்களை தேவனிடம் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எந்த மனிதனுடைய புத்திக்கும் எட்டாத தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவில் காத்துக்கொள்ளும். வேதத்தில் ஆண்டவர் சொன்னார், உள்ளத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யும். ஏன் அதிகமாக வேதம் தியானிங்க, வசனத்தை மெமரி பண்ணுங்க. ஏன் அதை நமக்கு எல்லாருமே ஒரு வசனத்தை ஆரம்பித்தா நீங்கள் கண்டிப்பாக இந்த வசனத்தை ஆரம்பிச்சதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க. எங்கே இருக்கு வசனம்? மூளையில் இருக்கிற வசனம் எங்கே வர மாட்டேங்கி. இருத்தில் வந்தால் வாயால் என்ன செய்யும். அநேக நேரங்கள் இப்படி மன உளைச்சலான நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோன்னா எதிர்மறையான வார்த்தைகளை பேசி, இல்லைனா கர்த்தர் எனக்கு மாத்திரம் செய்ய மாட்டேன் சொல்லி இப்படி அநேக அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய கிருபையை நாம் போக்கெடுத்து விட்டுக்கிறோம். அப்படி இராதபடி எத்தனை மன உளைச்சல் வந்தாலும் இந்த நாட்கள் அதிகமாய் இந்த 7 மாதம் முடிய போகிறோம். மீதி உள்ள காலங்களாவது நல்ல பைபிளை காலை மாலை வாசித்து
நல்ல வசனங்களை நல்லா சிந்தித்து கொள்ளுங்கள், நல்லா மெமரி பண்ணி கொள்ளுங்கள். அந்த வசனம் தான் நம்ம என்ன செய்யும், மன உளைச்சலான நேரம் எல்லாத்தையும் வரும், சிறு பிள்ளைங்களுக்கு வரும், எல்லாத்துக்கும் என்ன செய்யுது வருதும். அப்படிப்பட்ட நேரங்களில் நம்முடைய சிந்தைகள் இருக்கிற வசனம் எங்கே வரணும், கீழே. ஏன்னா இருதயத்தை நிறைவினால் வசனம் எங்கே இருக்குது, எல்லாருக்கும் நிறைய வசனம் எங்கே இருக்குது, சிந்தையில் இருக்குது. சிந்தையில் இருக்கிற வசனம் எங்கே வர மாட்டேங்கி, இருதயத்தில் வந்தால் இருதயத்திலிருந்து கண்டிப்பாக என்ன வார்த்தையாக அது வரும். ஆகியால் நாட்களில் நல்ல வசனங்களை அதிகமாய் சிந்திக்க, வாசிக்க, அதை மெமரி பண்ணக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த 7 மாத காலங்கள் இல்லாதிருந்தாலும் கர்த்தர் மன்னிப்பாராக. இனியுள்ள காலங்களாவது அப்படிப்பட்ட நல்ல ஆவிக்கேற்ற ஒரு முதிர்ச்சிக்கு எதுவாய் நாம் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு இறக்க செய்வாராக. அல்லேலூயா. மன உளைச்சல்கள் எல்லாருக்கும் வரும், மனுஷனுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக வரும்போது சிந்தைகளில் வசனம் இருந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும், தப்பித்து கொள்ள முடியும். ஆகையால் நாட்கள் அதிகமாக வசனங்களை அடுத்த வாரம் வருகிற வாரம் நமக்கு புதிய மாதம் உற்றேசிக்க போகிறது என்பதாக 7 மாத காலங்கள் வேதத்தை வாசிக்காத நபர்கள் இருப்பில் என்றால் வாசிக்க தீர்மானிங்கள். வாசிக்கிற நபர்கள் அதிகமாக வாசிங்கள். அதிகமாக வாசிக்கிற நபர்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க, தியானம் பண்ணுங்க, கொஞ்சம் வசனத்தை என்ன செய்யுங்க, மெமரி பண்ணுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. சத்துரு நம்மை அட்டாக் பண்ணுற முதல் பகுதி எங்கன்னா சிந்தை தான். சிந்தைகளில் நல்ல சிந்தை இருந்தால் அதான் பவுல் சொல்ல, உங்களுக்கு வேறு சிந்தை வேண்டாம், கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு என்ன செய்யணும் இருக்கு. பவுல் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருந்தால் பிரச்சனைகளை கண்டு நம்ம சோர்ந்து போக மாட்டோம். மீட்பர் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி வசனங்களை சொல்லி ஜெயிக்க அந்த சிந்தைக்குள்ள இருக்கிற வசனம் இருத்துக்குள்ள வரும். இருத்திலிருந்து வாயினை செய்யும் சொல்லும் போது என்றால் மரணம் ஜீவன் இதில் தான் இருக்குது. அப்போ நாவல வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிடும். அல்லேலூயா. ஆகையால் எதை குறித்து கலங்காதபடி இந்த 7 மாத காலங்கள் சில வாழ்க்கையில் கசப்பான அனுபவத்தில் தெரிந்திருக்கலாம், எல்லாமே நன்மைக்கு தான். யோசேப்புடைய அந்த பேக்கரை வாசிக்கும்போது ஆதியாகமம் 40 வாசிக்கும்போது அவருடைய எடுக்க வேண்டாம், தெரிந்த பகுதி தான். அவருடைய சகோதரர் சொல்கிறார்கள், நீங்களோ யோசேப்பிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறார்கள் கடைசி காலத்தில். அவர் சொல், நீங்களோ தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக. ஆகிய 7 மாத காலம் கடந்த அநேக பாதைகள் நமக்கு தீமை போல் தெரிந்திருக்கலாம், தீமைக்கு ஏதுவாக அல்ல. அவள் சொல்லும்போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். ஆகிய 7 மாத காலங்கள் சில கசப்பான அனுபவங்கள், சில வெறுமைகள் வாழ்க்கையில் வந்திருக்கக்கூடும். அது எண்ணாதபடி எல்லாமே நன்மைக்குத்தான். தேவன் ஒரு நாள் நம்மை திக்கற்றவராக விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆகையால் சரீர வியாதி, பலகீனங்கள், தொழில் ஏற்பட்ட நஷ்டங்கள், தனிப்பட்ட ஜீவிதங்கள் ஏற்பட்ட சில குழப்பங்கள் எதை கண்டு சோர்ந்து போகாதபடி, எதை கண்டும் மன உளைச்சலாயிராதபடி எல்லா நேரங்களிலும் வசனத்தை தியானித்து நம்முடைய கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயங்களின் சிந்தைகளையும் இந்த நாட்கள் அதிகமாய் ஆளுகை செய்வதாக. அல்லேலூயா. அந்த சிந்தையோடு பாடு தேவனை மேம்படுத்தி எழுந்து பாடு தேவனை தொடர்ந்து நாம் ஆராதிப்புமாக. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடுவேன், கலக்கம் இல்லை, களி கூர்ந்து பாடிடுவேன் என்ற பாடலை பாடி, யெகோவா ஈரே என் வாழ் துணையான யெகோவா ஈரே, கர்த்தருடைய பருவத்தில் எல்லாம் செய்யும் அந்த நிச்சயத்தோடு வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருடைய கிருபை நம்மில் பெறுவதாக. இடையில ஜெப நேரங்களில் நீங்கள் குடும்பமாக இருப்பின்றால் கைகோர்த்து நல்ல ஜெபிங்கள். கர்த்தர் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு மன உளைச்சல்கள், குடும்பத்தில் இருக்கிற யார் வாழ்க்கையில் அநேக மன உளைச்சலாக இருக்கிறவர்கள் படிப்பை குறித்தோ எதிர்காலங்கள் குறித்தோ எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் அந்த எல்லா மன உளைச்சல் நீக்குவதற்கு கர்த்தர் தம்முடைய வசனத்தினால் நம்மை தைரியப்படுத்துவாராக. அல்லேலூயா. அந்த சிந்தையோடு பாடு தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும் கர்த்தருடைய கிருபை நம்மில் பெருகுவதாக. நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவே, கலக்கமில்ல கவலை இல்ல, களி கூர்ந்து பாடிடுவே. நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவே, கலக்கமில்ல களி கூர்ந்து பாடிடுவே. யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வில் துணை, எல்லாமே பார்த்து கொள். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என் வாழ்வில் தெய்வமே, எல்லாமே சகலத்தையும் செய்திடுவார் அதினதி காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய், புதுபல நடைந்திடுவே. சகலத்தையும் செய்திடுவார்
அதினதின் காலத்திலே காத்திருப்பேன் என் நேசருக்காய் புதுபல நடைந்திடுவே. யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானா எல்லாமே. நல்ல விடுதலையோடு ஆரம்பிப்புமாக. என் வாழ்வில் துணையானார் எல்லாமே. கர்த்தர் எந்தன் நல்மேய்ப்பரே குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார் நடத்திடுவார் அபிஷேகம் செய்திடுவார். நல்மேய்ப்பரே குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார் நடத்திடுவார் அபிஷேகம் செய்திடுவார். யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானார் எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வில் இயேசுவே எல்லாமே. எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன். எதுவும் என்னை பிரிப்பதில்லை இயேசுவின் அன்பிலிருந்து. நல்ல உறுதிய பாடுமா. எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன். எதுவும் என்னை பிரிப்பதில்லை இயேசுவின் அன்பிலிருந்து. எந்நேரமும் எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன். எதுவும் என்னை பிரிப்பதில்லை இயேசுவின் அன்பிலிருந்து. யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானார் எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வார். சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய் புதுபல நடைந்திடுவே. சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய் புதுபல நடைந்திடுவே. சகலத்தையும் சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய் புதுபல நடைந்திடுவே. கையில உயர்த்தி யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானார் எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே எல்லா கர்த்தருடைய பர்வத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்ற நிச்சயத்தோடு எல்லா மன கவலைகள் மாறுவதாக. ஆண்டவரே எல்லா மன சோர்வுகள் மாறுவதாக. ஆண்டவர் எல்லா மன கவலைகள் மாறுவதாக. ஆண்டவர் எல்லா மன குழப்பங்கள் மாறுவதாக. யெகோவா ஈரே பார்த்து எல்லா கர்த்தருடைய பர்வத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்ற நிச்சயத்தோடு இருப்பார்களாம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவர் மன குலைச்சலோடு மன பாரத்தோடு ஆண்டவர் மன நோவுகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வார்த்தை எழுப்பி தம் ஜனத்தின் அடிக்காயத்தை கர்த்தர் குணமாக்குவீராக. எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா என் வாழ்வில் துணையானார் எல்லாமே பார்த்து கொள்வார். சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய் புதுபல நடைந்திடுவே. சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய் புதுபல நடைந்திடுவே. யெகோவா ஈரே என் வாழ்
தீரிவி ஏதன ஹந்தர தூரி விக்கமோ ஷகதலரி ஆதரரமா ஏதுரி அந்தல தீரிவி ஆதரமா. ஆண்டவர் எல்லா மன உளைச்சல்கள் மாறுவதாக. நம்முடைய ஜனத்தின் மன உள்ளத்தில் இருக்கிற எல்லா மன உளைச்சல்கள் மன வேதனைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஜனத்தின் அடிக்காயத்தை குணமாக்குகிறவரே, நம்முடைய ஜனத்தின் அடிக்காயத்தை குணமாக்குகிறவரே யெகோவா ஈரே, எல்லா மன உளைச்சல்களை கர்த்தர் மாற்றுவீராக. ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். அபிஷேகப்பட்ட பிள்ளைகள் நல்ல கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா மன உளைச்சல்கள் மாறுவதாக. சொல்லு ஜோமனோட என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மன உளைச்சல்கள் மாறுவதாக. உள்ளத்தில் இருக்கிற ஒன்றிலும் எதை குறித்து நான் எதை குறித்து மன உளைச்சல் இருக்கணும். கர்த்தர் இந்த வேளையில் யெகோவா ஈரே எல்லாம் கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்ற நிச்சயத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. அபிஷேகப்பட்ட பிள்ளை கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுவாங்க. ரேமா சந்தர பௌத்தி அந்தல தீரிவி ஏதனமா லிபாதுனி அந்தல தீரிவி ஏதன ஹந்தல தூரிவி கபௌஷகதி அந்தலமா. நல்ல கர்த்தரை மையப்படுத்துமாக. ஹல்லேலூயா. நம்ம ஜெனிப்பித்த கண்மலையை பார்த்து பேசுமாக. நம்ம ஜெனிப்பித்த கண்மலையை பார்த்து கர்த்தர் கொடுத்த நவமான பாஷைகளை திருநாம மகிமைக்காய் பேசுமா. கர்த்தருடைய எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அல்லவா. ஓ இந்த ராத்திரி வேளை கர்த்தருடைய ஆவியினாலே ஒரு விடுதலை எல்லா மன உளைச்சலை மாற்றுவதற்கு கர்த்தருடைய நல்ல ஆவியானவர் மத்தியில் எழுந்திருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே எல்லா மன உளைச்சல்கள் குடும்பத்திற்கு கணவனை குறித்து மனைவியை குறித்து பிள்ளைகளை குறித்து படிப்பை எதிர்காலம் குறித்து படிப்பை குறித்து தொழிலை குறித்து எல்லா மன உளைச்சல்கள் எல்லா வியாதியில் இருக்கிற எல்லா மன உளைச்சல்கள் இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய ஜனத்தின் உள்ளத்தில் இருக்கிற எல்லா மன உளைச்சல்கள் நாமத்தினால் இரத்தத்தினால் அபிஷேகத்தினால் எல்லா மன உளைச்சல்கள் ஆண்டவர் அகன்று போவதாக. ஓ ரபா ஷகதன ரபா ரிக்கப தூரிவி அந்தல தீரிவி அந்தல தூரிவி கமௌஷகதி அந்தலமே ரிக்கதல ரியந்தர தூரிவி ஆதன அந்தல தூரிவி கமௌஷகதன ரபா. நல்ல மையப்படுத்துவமாக. ரிமதுனி அந்தல தீரிவி ஆதரபா. யார் வேடிக்கை பார்க்க கண்களை மூடி ஆண்டவரே உள்ளத்துக்கு எல்லா மன உளைச்சல் நீக்குவீராக. ஆண்டவரே ஐயா இருதயத்தில் சிந்தைகளில் கிறிஸ்துவின் சமாதானம் வெளிப்படுவதாக. ஆண்டவர் ஒன்றை குறித்து கவலைப்படாத எல்லாவற்றையும் அந்த மன உளைச்சலாக இருக்கிற நாங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடைய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தெரியப்படுத்தி எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் தேவனுடைய விடுதலை தேவனுடைய இரக்கங்களை ஆண்டவர் சிந்தைகளிலும் இருதயங்களிலும் ஆண்டவர் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருகிற சிந்தைகளுக்கு எல்லா வசனங்கள் இருத்துக்குள் வருவதாக. இருத்துக்குள் வசனங்கள் வாயார வெளிப்படுவதாக. மரணம் ஜீவனும் நாவில் இருக்குதல்லவா. நாவில் ஆண்டவர் நல்ல வசனங்கள் சூழலை பேசாதபடி புஸ்தக சூழல் எங்களை குறித்து எழுதியிருக்கிற நம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் பேசி ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை தாரும். ஓ ரபா கபௌரியம் தலபா லிக்கபௌரியம் தல தீரிவி ஆதன ஹந்தல தூரிவி கபௌஷகதி அந்தலபா லேபதுனியம் தர தீரிவி ஆதன ஹந்தர தூரிவி கபௌஷகதி அந்தரிவி லேபகதுனியம் தர தீரிவி ஆதன ஹந்தர தூரிவி கபௌஷகதி அந்தலபா. ஆண்டவரே எல்லா மன உளைச்சல்கள் ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையில் எல்லாம் அகன்று போவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜோமோட ஒரு பக்கத்து கரங்களை பிடித்து குடும்பமா இருப்பீர்கள் என்றால் குடும்பத்தில் உள்ள நபரை கைப்பிடித்து இல்லை என்ற பக்கத்தில் நபரை பிடித்து ஆண்டவரே கரம் பிடித்து நபர் வாழ்க்கையில் இருக்கிற எந்த மன உளைச்சலுக்கு கர்த்தர் அறிவிறப்பா. அவர் அதை குறித்து கலங்காதபடி எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடைய ஜபத்தினால் வேண்டுதல் தெரியப்படுத்தி இந்த ஆறுதல் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தையும் தேவனுடைய நிம்மதியை இருதயத்திலும் சிந்தையில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. ஒருவருக்கு அவர் ஜோமனுமாக பக்கத்தில் குடும்பமாக வந்திருந்த கைகளை பிடித்து ஒருவருக்கு ஆண்டவரே என்னுடைய கணவன் வாழ்க்கையில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னுடைய கணவர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மன உளைச்சல்கள் மாறுவதாக. ஹல்லேலூயா. கரம் பிடித்தினுடைய மனைவி வாழ்க்கையில் இருக்கிற மன உளைச்சல்கள் அதே போல் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மன உளைச்சல்கள் படிப்பை குறித்து மன உளைச்சல்கள் எதிர்காலத்தை குறித்த மன உளைச்சல்கள் படிப்பை குறித்தோ எதிர்கால வாழ்க்கை குறித்தோ இல்லைன்னா கைட்டு சில வேலை குறித்து எந்தெந்த எல்லாம் மன உளைச்சல்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லையே எவ்வளோ சொன்னால் வேதம் வாசிப்பதில் ஜெபிப்பதில்லை கிறிஸ்துவுக்குள் பலப்படாமல் இருக்கிற எந்த நிலையில் மன உளைச்சந்தாலும் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் உள்ளத்தில் இருக்கிற எல்லா மன உளைச்சல் கர்த்தர் மாற்றுவாராக. நல்ல கரங்களை கோர்த்து ஒருக்க ஜோமனுமாக குடும்பமாக வந்திருந்த குடும்பத்தை உறவுகளை கைப்பிடி தண்டவரே குடும்பத்தை ஒவ்வொரு நபரை சொல்லி அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அவளை குறித்து
குறித்து ஆண்டவரே உள்ளத்தில் அநேக மன உளைச்சல்கள், தாய் தப்பனை குறித்து மன உளைச்சல்கள், ஆண்டவர் வேலை குறித்து மன உளைச்சல்கள், கணவனை குறித்து மன உளைச்சல்கள், ரட்சிக்கப்படாத உறவுகள் குறித்து மன உளைச்சல்கள், கைடு சில வேலை விருத்தி இல்லை, ஒரு மாற்றம் இல்லையே, வீணான பணவரிகள் சொல்லி அதை நினைத்து எந்தெல்லாம் மன உளைச்சல்களுமோ அந்த எல்லா மன உளைச்சல்களை கர்த்தர் மாற்றுவாராக. ரேபாகான் தூரா பௌஷகதர் யந்தர திரிபி. நல்ல ஜோமனுமாக அபிஷேகம் பிள்ளைகள் ஆவில் நிறைந்த ஆண்டவரை கரம்பிடி நபர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மன உளைச்சல்கள், என் மனைவியை குறித்து, என் கணவனை குறித்து, பிள்ளை குறித்து, ஆண்டவரே ஐயா தொழிலை குறித்து, எதிர்காலத்தை குறித்து இருக்கிற எல்லா மன உளைச்சல்கள் இந்த ராத்திரி வேளையில் எல்லா புத்திக்கும் மேலான ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஜெபத்தில் வேண்டுதல் தேவனை தெரியப்படுத்தின அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் சிந்தைகளையும் ஆளுகை செய்ய சொன்னீங்களப்பா. ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் இருதயத்திலும் சிந்தைகளும் தெய்வீக சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னீங்களப்பா. நீர் வைத்து போன சமாதானத்தை ஆண்டவரே மன உளைச்சலாக இருக்கிற குடும்பத்திற்காக எடுத்துக்கொள்கிறோம். இந்த வியாதிக்காக, இந்த மன உளைச்சல், வியாதி நிமித்தம் மன உளைச்சலுக்காக தேவ சமாதானத்தை, தேவனுடைய நிம்மதியை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சுகத்தை எடுத்துக்கொள்கிறோம். நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுமா, கரம் பிடித்து நல்ல கையில ஜெபம் பண்ணுமா. ஆண்டவரே கரம் பிடித்து வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மன உளைச்சல்களை கர்த்தர் அகற்றுவீராக. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே இருதயத்தில் சிந்தைகளிலும் தேவரீர் உம்முடைய சமாதானம் ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே கரம் பிடித்து அவர் வாழ்க்கையில் எதெல்லாம் குறித்து மன உளைச்சலாக, எதிர்கால பயங்களோ, பிள்ளைகளுக்கு காரியமோ, ஆண்டவரே வேலை கிடைக்குமா கிடைக்காதா, பல பயங்கள், பல சூழ்நிலை, எதெல்லாம் குறித்து இவருடைய பிள்ளைகள் மன உளைச்சலை வந்திருக்கிற கர்த்தர் ஆவியானவர் தம்முடைய வசனத்தினால் ஜனங்களை தைரியப்படுத்துவீராக. பவுல் சொல்லும், என்னை பலப்படுத்து கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யோபு சொல்லும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீரப்பா. ஆண்டவரே ஐயா சோர்ந்து போகாத மீட்பர் மரித்தவராக அல்ல, இன்றும் ஜீவிக்கிற ஜீவாதிபதியாகவே இருக்கிறீர். சொல்லு ஜோமனும் ஆண்டவரே இவர் கையில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே சிந்தைகளை, இருதயங்களை கர்த்தர் ஆளுகை செய்து எல்லா மன உளைச்சல்கள் மாறுவதாக. வசனத்தினாலும் தம்முடைய ஆவினாலும் தம்முடைய ரத்தத்தின் வல்லமையினாலும் ஆண்டவர் வியாதினால் சில மன உளைச்சல்கள் என்றால் யெகோவா ராஃபா சுகந்திர தெய்வம், ஆண்டவர் வியாதியில் ஏற்பட்ட சில மன உளைச்சல்கள் என்றால் ஆண்டவரே சுகந்திர தெய்வம், ஒரு சர்வாங்க சுகம். வியாதியில் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் என்றால் யெகோவா ராஃபா சுகந்திர தெய்வம். தள்ளுமுகளால் குணம் மாறல் என்று எழுதியிருக்கிறது அல்லவா. தள்ளுமுள்ள கரத்தை ஜனத்திற்கு ஆண்டவர் உச்சந்தல உள்ளங்கால் வரை ஆண்டவரே நரம்புகளுக்குள், எலும்புகள், தசைகளுக்குள் தெய்வீக சுகம் ஊடுருவி பாய்வதாக. சொல்லு ஜோமனுமாக ஆண்டவரே பிள்ளையுடைய படிப்புக்காக, ஆண்டவரே சூழ்நிலைக்காக, பிள்ளைகளை குறித்து ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லையே, பேச்சில் தன்மைகள் நடக்கல, ஒன்று மாற்றம் இல்லைன்னு சொல்லி அதை குறித்து மன உளைச்சல் கேட்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற மன உளைச்சலை மாற்றுவதற்கு எங்களுடைய பிள்ளையோட சிந்தைகளை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. எங்களுடைய தலைமுறைகள் வசனத்தில் நிரப்பிக் கொள்வார்களாக. இருத்தில் வேற அசுத்தங்கள் அல்ல, இருத்தில் நல்ல ஜீவன் வசனங்களை நிரப்பிக் கொள்வார்களாக. எதிர்கால காரியங்கள் ஆண்டவரே தலைமுறையின் ஆசீர்வாதம் எதை குறித்து மன உளைச்சல் இருக்கிறார்களோ, ஈசாக்கு தன் மனைவிக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் ரெபெக்காள் கருணை செய்துள்ள ஆண்டவரே சந்ததிக்காக, தலைமுறைக்காக மன உளைச்சல் இருப்பென்றால் ஜெபிக்கும் போது அற்புதம் நடப்பதாக. தொழிலை குறித்து எதெல்லாம் குறித்து மன உளைச்சல் இருக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்குவீராக. நீக்கு தேவ சமாதானம், தேவனுடைய நிம்மதி இருதயத்தையும் சிந்தைகளையும் ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்வதாக. தொடர்ந்து கர்த்தர் அசைவாடுவீராக. ஒவ்வொரு வாழ்க்கையில் கர்த்தர் தொடர்ந்து அசைவாடுவீராக. எல்லா மன உளைச்சல் நீங்கி தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுகை செய்வதாக. தொடர்ந்து ஜனங்களோடு இடைபெடுவீராக. ஆராதித்த சிறு பிள்ளைகள், இளம் வாழ்க்கைகள், வாலிபர்கள், பெரியோர் எல்லாரும் வாழ்க்கையில் மன உளைச்சல் மாறட்டும். தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக. தொடர்ந்து கர்த்தர் காத்து நடத்துவீராக. நீர் மையப்படும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.